ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? அ ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. 8 ஏக்கர் பரப்பிலான கார் உதிரிபாக ஆலை தரைமட்டமானது. ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்தில் உள்ள தனியார் கார் உதிரிபாகங்கள் தயாரிக்கும் ஆலையில் இன்று ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 8 ஏக்கர் பரப்பளவிலான உற்பத்தி ஆலை முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இருங்காட்டுக்கோட்டை ஷிப்காட் வளாகத்தில் உண்டாய் கார் நிறுவனத்திற்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரிக்கும் ஹூண்டாய் மொபிஸ் நிறுவனம் இயங்கி வருகிறது. 3 பிரிவுகளாக செயல்படும் இந்த நிலையில் 3 சுற்றுகளாக அதாவது ஷிப்ட் 3 ஷிப்ட் சுமார் 5,000 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கமான உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டு ஆலையில் அ பராமரிப்பு பணிகள், அதாவது மெயின்டனன்ஸ் ஒர்க் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இதன் காரணமாக விபத்து நிகழ்ந்த சமயத்தில் வளாகத்தில் 319 பயனாளிகள் மட்டுமே அ ப பணியில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இன்று மதியம் சுமார் 3 மணி அளவில் ஆலையில் ஆடியோ சிஸ்டம் அ தயாரிக்கும் பிரிவில் இருந்த இன்சுலேட்டர் ஒன்று எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியது. இதனால் ஏற்பட்ட தீ அ அருகில் இருந்த பகுதிகளுக்கு அதிவேகமாக பரவியது. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் ஆடியோ சிஸ்டம் தயாரிக்கும் பிரிவு மற்றும் ஏர்பேக் அ தயாரிக்கும் பிரிவு ஆகிய 2 முக்கிய பிரிவுகளும் தீ அசுர வேகத்தில் பரவி எரியத் தொடங்கியது. தொழிற்சாலை முழுவதும் பற்றி எரிந்த தீயினால் அப்பகுதி முழுவதும் வாகன வாகனத்தை முட்டும் அளவுக்கு ஆம். அப்பகுதி முழுவதும் வானத்தை முட்டும் அளவுக்கு கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் ஒட்டுமொத்த சிப்காட் வளாகமும் பெரும் பரபரப்புக்குள்ளானது. தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே ஆலையில் இருந்த 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அதிர்ஷ்டவசமாக எவ்வித உயிர் சேதமும் இன்றி விரைவாக வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு ஸ்ரீபெரும்புத்தூர், இருங்காட்டுக்கோட்டை, ஒரகடம், படப்பை மற்றும் சால்காம் அ டெய்லர்ஸ், ரெனால்ட்ஸ், நிசான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்தன. தீயணைப்பு வீரர்கள் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இருப்பினும் சுமார் 8 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருந்த 2 முக்கிய உற்பத்தி பிரிவுகளும், அதற்குள் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான அதிநவீன இயந்திரங்களும், உதிரி பாகங்களும் முற்றிலும் அ தீக்கு இர தீக்கிரையாகி தரைமட்டமாகின. இந்த விபத்து குறித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து, விபத்துக்கான துல்லியமான காரணம் என்ன என்பது குறித்து தீவிர விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர்.